லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அதானே ரொம்ப தண்ணியா இருக்கு. ஆமா சார். எனக்கு என்னமோ இவங்களை பார்த்தா ஆஃபீஸர்ஸ் மாதிரி தெரியல. ஒண்ணுமே சரியில்லையே. கிளீனா மெயின்டைன் பண்றது போல இருக்கு. ஆமா சார். அம்மா நீங்க அழாதீங்கம்மா, நான் என்னன்னு பாக்குறேன். என்னப்பா இது? டேய் வாடா. உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும். கொஞ்சம் வெளியே வரீங்களா சார்? உன்கிட்ட என்ன இருக்கு பேசுறதுக்கு? எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. நீ முதல்ல வெளியில போ. சார் உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. இங்க பேசினா சரியா வராது சார். நீங்க கொஞ்சம் வெளியே வாங்க சார். அப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயா டிஸ்கஸ் பண்ண முடியும் சார். வாங்க சார். அந்த கத்தி எடுறா. இந்தடா இருக்குடா பத்தா. வாங்க வாங்க. என்னையா இதுக்காக நம்மள தனியா கூட்டு வந்திருக்காங்க? கட்டிங் கொடுக்கதான். இப்போ அவங்க கொடுக்கறத வாங்கிப்போம். நம்ம வேலையை செய்வோம். அங்க ஒரு கலெக்ஷன், இங்க ஒரு கலெக்ஷன். நல்ல நிறைய நம்மளுக்கு. கரெக்டா சொன்ன. என்ஜாய் பண்ணிட வேண்டியதா. என்னையா என்ன விஷயமா கூட்டு வந்தீங்க? வேகமா சொல்லுங்க. நாங்க 4 பக்கம் போக வேணாமா? வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. கொடுத்துருவோம். லேட் பண்ண வேணாம். ஏண்டாகிரி கொடுத்துருவோமாடா? கொடுத்துடலாம். ரெடி? அன்னைக்கு கொடுத்துருவோமாண்ணே? ரெடி 1 2 3. யாரா நீங்க? கத்தியை காட்டி மிரட்டுறீங்களா? நீங்க கத்தியை காட்டி மிரட்டுறீங்கன்னா நாங்க பயந்துருவோமா? எட்ரா கத்தியா? பிடிக்கடா முதல்ல. பிடிக்கடா. நாங்களே கலெக்ஷன்ல பெரிய தில்லாலங்கடி. எங்க கிட்ட கலெக்ஷனா? கலெக்ஷன் கிங்குடா எங்க அண்ணன். ரங்கநாயகி அம்மா புள்ளடா. நீங்க ரெண்டு ஒரு பெரிய ஆபீசருங்களா? சொல்றா ஆபீசருங்களா? ஆபீசருங்களா? டேய் உண்மையை சொல்றா. யாரா கம்ப்ளைண்ட் கொடுத்தது? சொல்றா. இல்ல உள்ள விட்டு சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். எந்திரி. சொல்லு. சொல்லிடுறேன் தம்பி. நாங்க ஆபீசர்லாம் கிடையாது. பணம் கொடுத்து மீனாட்சி மெஸ்ல ரைடு பண்ண சொன்னது வேற ஒரு ஆளு. தம்பி பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் இப்படி பண்ணிட்டோம் தம்பி. யார் அவங்க அமிச்சது சொல்லுங்கடா. டேய் சொல்றேன்ல. சங்கிலி. சங்கிலியா? அண்ணே அதான் நீதிமொழியோட மச்சான். அம்மா வாங்க ஆபீசர். வாங்க வாங்க வாங்க. ஆபீசர் சார் இப்ப சொல்லுங்க, எல்லாம் சரியா இருந்ததா? மீனாட்சிம்மா, உங்க மெஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டோம். குவாலிட்டி, ருசி எல்லாமே பிரமாதம். எதுலயும் எந்த குறையும் இல்ல. இவங்க நல்லா எடுத்து சொன்னாங்க அக்கா. ரொம்ப விளக்கமா வேற சொன்னாங்க. நாங்க தான் புரிஞ்சிக்காம தெரியாம வந்துட்டோம். அப்பா நாங்க வரேன்க்கா. போயிட்டு வரேன்க்கா. வாங்க போலாம். வர்றோம் தம்பி. எருமல் மாடு மாதிரி இருக்கானுங்க. கத்திய வச்சு மிரட்டுறானுங்க. போயா உயிரோட விட்டதே பெருசியா. போயா வண்டி அடியா. போயா. அக்கா கேட்டா என்ன சொல்றது? ஆமா என்ன பேசுனீங்க? அவங்க சடனா கிளம்பி போயிட்டாங்க. உண்மையை சொன்னோம். உண்மையா? அப்படின்னா ஊர்ல மீனாட்சி அம்மா மெஸ் பத்தின உண்மையை கொஞ்சம் விளக்கமா தூக்கி சொன்னோம், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. என்னடா எந்த பாவி கம்ப்ளைண்ட் பண்ணானே தெரியலையே. சங்கிலி. அதான் நீதிமொழியோட மச்சான். ரொம்ப நன்றிப்பா. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. ரொம்ப நன்றி. என்னம்மா நன்றிலாம் சொல்றீங்க? எவ்வளவு நாள் உங்க கையால் நாங்கள் இங்கே சாப்பிட்ருக்கோம். எங்களுக்குன்னு ஒரு கடமை இருக்குல்லம்மா.
சரிம்மா. அம்மா நாங்க கிளம்புறோம்மா. சரிப்பா. ஐயோ என்னப்பா புது புடவை மாதிரி இருக்கு? எடு தம்பி, முதல்ல அதை எடு. பாத்துப்பா, ஜாக்கிரதையா வச்சுக்க. உங்க வீட்ல யாருக்கு வாங்குனியோ என்னவோ. எங்க வீட்ல இருக்கவங்களுக்குலாம் வாங்கலம்மா, உங்க வீட்ல இருக்கவங்களுக்கு தான் வாங்கியிருக்கோம். எங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கா? சொதப்பிட்டியடா வெற்றி. அது அது வந்து எங்க அண்ணன் இந்த சேலை வாங்கினது வந்து உங்களுக்கு கொடுக்கதாமா. எனக்கா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா, அதான் சேலையை வாங்கி கோயிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டு அவங்க மாதிரி பெரியவங்களுக்கு இந்த சேலையை கொடுத்தா சீக்கிரம் எங்க அண்ணனுக்கு பிடிச்ச பொண்ணோட கல்யாணம் ஆகும்னு இந்த குருஜி தான் சொன்னாரு. இல்ல குருஜி? ஆம் ஆம், யாம் தான் அதை சொன்னது. உங்ககிட்ட எப்படி கொடுக்கணும்னு தெரியாம எங்க அண்ணன் சங்கோச்சப்பட்டு நின்றுட்டு இருந்தாரு. குடுனே குடு. ஆமா, இதை நீங்க வேண்டான்னு சொல்லாம வாங்கிக்கணும். எதுக்கு? பாத்துமா, எனக்கு எதுக்குப்பா இதெல்லாம்? அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்களேன். இருக்கட்டும், பரவாயில்லப்பா. சீக்கிரமே உனக்கு கல்யாணம் ஆகட்டும். ம். நல்ல பொண்ணா, அதுவும் மனசுக்கு பிடிச்ச பொண்ணா, நீ ஆசைப்படுற மாதிரியான பொண்ணு உனக்கு மனைவியா வரட்டும். என்னையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. என்னப்பா நீ எதுக்கு கால்ல விழற? அம்மா நான் புடவை வாங்கிட்டு வரல, ஆனாலும் பரவாயில்லம்மா, என்னையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. இருக்கட்டும்ப்பா, உனக்கும் சீக்கிரமே கல்யாணம் ஆகட்டும். நீ ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கு பிடிச்ச பொண்ணு உனக்கு மனைவியா வரட்டும். நான் சொல்லல, எப்படி இருந்தா பாத்தியா? சந்தேகமே இல்ல, நம்ம அண்ணனுக்கு இவன் தான் காம்படிஷனு. அண்ணே போலாமா? போலாம்டா. சரிம்மா, வரேன். சரி, வரோம்மா. போயிட்டு வாங்க. சென்று மண்டபத்தடா. என் ஆசீர்வாதங்கள். நன்றி சாமி, மாணிக்கம். நன்றி சாமி. மா சொல்லுங்கக்கா. மா, புது சேலை கொடுத்து வச்சுக்க சொன்னாங்கல்ல, அதுல ஒரு சேலை மட்டும் எடுத்து வச்சுக்க சொன்னாங்க. அது உங்களுக்கு இல்லையா? எந்த சேலை? அதான் அந்த பிங்க் கலர்மா. பூஜா அம்மாக்காக ஸ்பெஷலா வாங்கி வச்சிருக்காங்களாம். இது அன்னைக்கு சூப்பரா இருக்கும்னு. அப்படின்ற காட்டுமா? சரிம்மா, இதே இருக்கட்டும். மா ரொம்ப தேங்க்ஸ். அந்த சேலைய அம்மா பூஜா அம்மாக்காக பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணாங்களாம். அதை மட்டும் எடுத்து வச்சிருங்கம்மா. இதெல்லாம் முதல்ல சொல்றது இல்லையா? என்னாச்சுமா? ஒண்ணும் இல்ல, நீங்க போங்க. சரிங்கம்மா. பாத்தீங்களாண்ணா எவ்வளவு சீக்கிரம் இந்த பணத்தை சம்பாதிச்சிட்டேன்னு. அந்த திடீர்னு வட்டி வசூல் பண்ணா அங்க அனுப்பிச்சிட்டேன், நான் இங்கேயே இதை வசூல் பண்ணிட்டேன். இந்தாங்கண்ணே, இந்த பணத்தை நீங்க வச்சுக்கோங்க. போன் டேய், சரண்யா ஃபோன் பண்றாடா. அட்டன் பண்ணுங்க. சரண்யா, இங்க பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுமா. நான் ஒண்ணு சொல்லலான்னு வந்தா என்னன்னா நீயும் அதையே சொல்ற. அங்க என்னாச்சுன்னா? மா, சேலையை கொடுக்கலான்னு வந்தோமா, பார்த்தவங்க அண்ணி இங்க இல்ல, செங்கல்பட்டுக்கு போயிருக்காளாமா. தப்பிச்சேன். எங்க நீ அந்த சேலைய கொடுத்துருவியோ நான் பயந்துட்டேன். அந்த சேலைய அம்மா பூஜாக்காக வாங்கிருக்காங்களாம். ஐயோ, என்னம்மா சொல்ற நீ? இந்த குமாரி அக்கா சொல்லாம என்கிட்ட எல்லா சேலையுமே கொடுத்துட்டாங்க. நான் அதை உன்கிட்ட கொடுத்து அனுப்பிட்டேன். உடனே அந்த சேலைய கொண்டு வானா. ஐயோ, என்னன்னா என்னாச்சு? அந்த சேலையை கொடுத்துட்டேனேம்மா. இப்பதான் அங்க அண்ணி இல்லைன்னு சொன்ன, அப்புறம் நீ யார்கிட்ட கொடுத்த? அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டேம்மா. ஷோ, இப்ப அம்மா கேட்டா நான் என்னென்ன பண்றது? தெரியலையே.
மா நீ தான் யோசிச்சு ஏதாவது உதவி பண்ணும் இப்போ. சரி விடு, நீ முதல்ல கிளம்பி வா, பாத்துக்கலாம். ஆ சரிம்மா. டேய் வாடா வாடா. ஓகேண்ணா. யோ அங்க வட்டி ரங்கநாயகி பையன் இருக்கான்னு முதல்ல சொல்றது இல்ல? யோ அவன் நம்ம விஷயத்துல மூக்கு நினைப்பான்னு எனக்கு எப்படியா தெரியும்? யோ நாங்க உயிர் படைச்சது பெரிய விஷயம் தெரியுமா? கழுத்துல கத்தி வச்சிட்டாயா. இங்க பாரு, இந்த மாதிரி பிரச்சனை ஆகிற விஷயத்துக்கெல்லாம் இனிமே எங்களை கூப்பிடாத. 1000 2000த்துக்கெல்லாம் நாங்க சாக விரும்பல, புரிஞ்சுதா? வாயா போலாம். நில்லுங்கப்பா. போயா. ஏய் நில்லுங்கடானா. அக்கா கூப்பிடுது. சங்கிலி, என்னடா ஆச்சு? அந்த மீனாட்சி ஆபீசர் கால்ல விழுந்து கெஞ்சினாளா? டேய், அதெல்லாம் நான் அங்க வந்து கண் கூட நேர்ல பார்த்து சந்தோஷப்படணும்னு நினைச்சேன்டா. ஆனா நான் அங்க வந்து அவ என்ன பாத்துட்டானா? இதெல்லாம் நான் தான் செஞ்சேன்னு அவளுக்கு தெரிஞ்சிரும். அதான் நான் வரல. டேய், அவ எப்படி கெஞ்சினா, எப்படி கதர்னா ஒண்ணு விடாம எனக்கு சொல்லுடா. அதுக்குதான் உன்னை அங்க அனுப்பி வச்சேன். டேய், அங்க நடந்தத ஒண்ணு விடாம இப்ப நீ எனக்கு சொல்ற. அத கேட்டு நான் சந்தோஷப்படணும்டா. சொல்லுடா சங்கிலி. ஹலோ டே சங்கிலி, நான் பேசுறது உனக்கு கேக்குதா இல்லையாடா? டேய் லைன்ல இருக்கியா இல்லையாடா? ஓ பேசி தொலையேண்டா. அக்கா நம்ம பிளான் எல்லாம் சொதப்பிடுச்சுக்கா. டேய் என்னடா சொல்ற? ஆமாக்கா, நம்ம ஆளுங்கெல்லாம் மெஸ்ஸுக்கு போனாங்கல்ல, அங்க வட்டி ரங்கநாயகி பையன் வந்திருக்காங்க. அவன் எல்லாரையும் மிரட்டி அடிச்சு துரத்தி விட்டாங்க. அக்கா இப்ப தெரியுதா வீட்ல நானும் சக்தி அக்காவும் இல்லைன்னா என்னென்ன நடக்குதுன்னு? எவனோ ஒருத்தர் ஃபுட் இன்ஸ்பெக்ஷன்ல வந்திருக்கான். இதுல சேலை வேற கொடுத்துட்டு போயிருக்கான். பத்தாததுக்கு நீ வேற உன் காலில் வடிச்ச கஞ்சியை ஊத்திட்டு இப்படி உட்காந்துருக்க. ஆமா, நீ இருந்திருந்தா எல்லாத்தையும் அப்படியே தடுத்து நிறுத்தி இருந்திருப்ப. போ போ. மா, இப்ப வலி எப்படி இருக்கு? ரொம்ப வலிக்குதா? காலையில இருந்ததை விட இப்ப பரவாயில்ல. உக்காந்தாலோ பேசினாலோ நின்னாலும் நடந்தாலும் இந்த பணத்தோட நினைப்பை தவிர வேற ஒரு நினைப்பும் வரமாட்டேங்குதேம்மா. என்ன ஆனாலும் சரி, உங்க அப்பா கிட்ட போய் பணம் தொலைஞ்ச விஷயத்த சொல்லிட்டு வரலாம்னா தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கு. சக்தி வர்றதுக்குள்ள எப்படியாவது நான் போய் அவர்கிட்ட பேசிட்டு வந்துடணும். என்ன நடக்குதுன்னு பாப்போம். காலங்காத்தால எதுக்கு நீங்க வந்திருக்க? எவ்வளவு தைரியம் இருக்கும் உனக்கு? செய்யறது எல்லாம் செஞ்சுட்டு காலங்காத்தால இங்க வந்து நிக்கிற? நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பணத்தை திரும்ப கொடுக்க வந்திருக்காளா? யாரு இவளா? இவ நோட்டீஸ் வேணா அனுப்புவா, பணத்தை ஒரு நாளும் திரும்ப தரமாட்டா. எங்களுக்கே வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறியா நீ? இங்க பார் புஷ்பா, சத்தியமா சொல்றேன், எனக்கு எதுவுமே தெரியாது. என் பொண்ணு சக்தி என்கிட்ட எதையுமே சொல்லாமலேயே செஞ்சுட்டா. சீ,
அவளை பத்தி என்கிட்ட சொல்லாத. அவளுக்கு போய் புத்திமதி சொல்லுனா வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி எங்களையே மிரட்டுறியா? புஷ்பா, ஏய், இப்ப எதுக்கு இங்க வந்த? ஓ, வக்கீல் நோட்டீஸ் அனுப்புனதுக்கு புஷ்பாட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கியா? மீனாட்சி, உன்னையே தான் கேட்டுக்கிட்டு இருக்க, பதில் சொல்லு. இல்ல, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். அன்னைக்கு நீங்க கொடுத்த பணம் தொலைஞ்சு போச்சுங்க. அம்மா, அம்மா. சக்தி, வா சக்தி. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டி. அம்மா இங்க. அக்கா இருக்கா? எப்படிக்கா இருந்தது மாடல் எக்ஸாம் எல்லாம்? அதெல்லாம் நல்லா தான் போச்சு. நிறைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கிடைச்சது, ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாம் கிடைச்சது. ஆமா, அம்மா இங்க. சக்தி, நீ ரொம்ப டயர்டா இருக்கல, நீ போய் மூஞ்ச கழுவிட்டு வா, நான் டீ போட்டு கொண்டு வரேன். இருக்கா? முதல்ல அம்மா எங்கன்னு சொல்லு. அம்மா இங்க வெளியில தாண்டி இருந்தாங்க. நீ எங்க இருந்து வர? ரொம்ப டயர்டா இருப்ப. நான் போய் டீ எடுத்துட்டு வரேன். இரு. வேண்டாம் வேண்டாம், நான் அம்மா கிட்ட பேசினாதான் எனக்கு நிம்மதி. அம்மா, அம்மா. அம்மா எங்க? அம்மா வெளியே தான் இருந்தாங்க. இல்லைங்க, அன்னைக்கு நான் வந்து இங்க இருந்து பணத்தை கொண்டு போனேன் இல்லையா, யாருன்னே தெரியலீங்க. எவனோ வந்து பிடுங்கிட்டு போயிட்டாங்க. நேத்து புஷ்பா வந்து பணத்தை கேட்டா, என்கிட்ட இப்ப பணம் இல்ல. என்னது, 10 லட்சமும் களவு போயிருச்சா? 10 லட்சம் ரூபாய் போச்சா? பாத்தீங்களா இவளுக்கு எவ்வளவு கொழுப்புன்னு? அப்போ இவ மன்னிப்பு கேட்க வரல, நீங்க கொடுத்த பணத்தை மறந்துருங்க, மொத்தமா வழிச்சுக்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்ல வந்திருக்கா. இல்லம்மா, இல்ல, உங்க பணத்தை நான் கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவேன். ஆனா அதுக்கு கொஞ்சம் நேரம் கொடுமா, போதும். என்ன மீனாட்சி, நாடகம் ஆடுறியா? வீட்டு பத்திரத்துல கையெழுத்து போடுன்னு சொன்னா பொண்ணு கிட்ட கேட்கணும்னு டிராமா போட்ட. இப்போ 10 லட்சம் ரூபாய் திருடு போயிடுச்சுன்னு புது டிராமா போடுறியா? இல்லம்மா. யாருக்கு காது குத்துற? உன்கிட்ட பணம் இருக்குன்னு தெரிஞ்சு கரெக்டா திருட வந்து திருடிட்டு போனானா? நிஜமாவே சொல்றேன், பணம் திருடு போயிடுச்சுமா. இத பாரு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட போயிட்டு வந்தம்மா. அவங்களும் கேஸ் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கம்மா. அப்போ போலீஸ்க்கே தெரிஞ்சிருக்கு நீங்க பண்றது டிராமா தான்னு. என்னங்க இது, உங்களுக்கு தெரியாதா என்ன பத்தி? இந்த பாரு மீனாட்சி, ஒன்னு பணத்தை திரும்ப கொடுத்துரு, இல்ல பத்திரத்துல கையெழுத்து போட்டுரு. சும்மா இங்க வந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி எங்களை வசியம் பண்ணிடலாம்னு மட்டும் நினைக்காத. யோ, இப்ப சொன்னியே ஆம்பளை மாதிரி ஒரு பேச்சு கேட்டல மீனாட்சி. இப்போ என்ன பண்ண போற? நான் வேணா உனக்கு ஒரு வழி சொல்லவா? நாங்க சொல்ற மாதிரி நீ செஞ்சேன்னு வையேன், இந்த 10 லட்சம் ரூபாயை கொடுக்கறதுக்கு நீ எவ்வளவு வேணாலும் டைம் எடுத்துக்கோ. சொல்லு. என் கால்ல விழுந்த மன்னிப்பு கேளு, உனக்கு நான் எவ்வளவு வேணாலும் டைம் தரேன். ஏ சங்கிலி, அக்கா கேட்ட திறடா. சரிக்கா. மீனாட்சி வா, சீக்கிரம் வா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு போய்கிட்டே இரு. அம்மா, அம்மா. சக்தி, என்னக்கா அம்மாவை காணோம்? எங்க போயிருக்காங்க? அம்மா எங்க போயிருப்பாங்க? இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பாங்க. சரி, நீ உள்ள வந்து டீ குடி வா. உன்கிட்ட சொல்லாம போயிருக்காங்கன்னா ஒருவேளை புஷ்பா வீட்டுக்கு போயிருப்பாங்களோ? சிச்சி,
அம்மா எதுக்கு அவங்க வீட்டுக்கு போகணும்? அதுவும் இல்லாம கால்ல வேற வடி தண்ணி கொட்டிடுச்சு. அந்த காலை வச்சுட்டு எப்படி அம்மாவால அங்க போக முடியும்? அதெல்லாம் போயிருக்க மாட்டாங்க. என்ன வடி கஞ்சி கொட்டிடுச்சான்? எனக்கா இவ்ளோ சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்க? ஹே, நீ பயப்படாத. சாதத்தை நேத்து வடிக்கும் போது கால்ல வடி தண்ணி சுட சுட கொட்டிடுச்சு. ஆனா இப்ப பரவாயில்ல. டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் மருந்தெல்லாம் போட்டாச்சு. இப்போ ஒன்னும் இல்ல. அம்மா ரெஸ்ட் எடுக்காம எங்க தான் போனாங்க? இல்லக்கா, அந்த புஷ்பா நம்ம வீட்டுக்கு வந்து சண்டை போட்டுட்டு போனதுல இருந்து அம்மா ஒரு மாதிரியா தான் இருக்காங்க. நிச்சயம் அங்கதான் போயிருப்பாங்க. என் கால்ல விழுந்த மன்னிப்பு கேளு. இரு, நான் போய் பாத்துட்டு வரேன். சக்தி, அம்மாங்கல போயிருக்க மாட்டாங்கடி. வா, சீக்கிரம் வா. நான் சொல்றது கேளு சக்தி. விடுக்கா.